தவக்காலம் முதல் நாள் ஜெபமும் தயாரிப்பும். இன்று தவக்காலத்தின் முதல் நாள், சாம்பல் புதன். ஒரு புதிய ஆரம்பம், ஒரு ஆன்மீக பயணத்தின் தொடக்கம். அமைதியாக ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். தவக்காலம் என்பது வெறும் நோன்பு நாட்கள் அல்ல, அது நம் உள்ளத்தை ஆராயும் காலம். நம் வாழ்க்கையை தேவனின் ஒளியில் பார்க்கும் பரிசுத்தமான நேரம். இந்த முதல் நாளில் நாம் ஓரளவு நின்று சிந்திக்கிறோம். என் வாழ்க்கை எங்கே செல்கிறது? என் இருதயம் தேவனுக்கு அருகிலா, அல்லது உலக சத்தத்தில் தொலைந்து விட்டதா? அன்பான ஆண்டவரே, இந்த தவக்காலத்தின் முதல் நாளில் உங்கள் சந்நிதியில் அமைதியாக நிற்கிறேன். என் குறைகளையும் என் பலவீனங்களையும் உமக்கு முன் வைக்கிறேன். என் பாவங்களை மன்னியுங்கள். என் இருதயத்தை சுத்திகரியுங்கள். இந்த 40 நாட்கள் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கட்டும். இந்த தவக்காலம் 3 முக்கியமான அழைப்புகளை நமக்கு தருகிறது: ஜெபம், நோன்பு, தர்மம். ஜெபம். ஜெபம் என்பது கடமை அல்ல, அது உறவு. தவக்காலத்தின் முதல் நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போம். தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக தேவனோடு பேசுவோம். அவரது வார்த்தையை கேட்போம். நோன்பு. நோன்பு என்பது வெறும் உணவை தவிர்ப்பது அல்ல, அது நம் ஆசைகளை கட்டுப்படுத்துவது. அது தேவையற்ற விஷயங்களை விட்டுவிடுவது. இந்த தவக்காலத்தில் நம் சுயநலத்தை விட்டு அன்பை தேர்ந்தெடுப்போம். தர்மம். ஒரு பசியானவருக்கு உணவு, ஒரு துயரமடைந்தவருக்கு ஆறுதல், ஒரு தனிமையானவருக்கு நட்பு. நாம் பகிரும் அன்பு தேவனின் அன்பை பிரதிபலிக்கட்டும். முதல் நாள், நெற்றியில் சாம்பல். அது ஒரு நினைவூட்டல். நீ மண்ணாயிருக்கிறாய். இந்த வாழ்க்கை தற்காலிகம், ஆனால் ஆன்மா நித்தியம். இன்று நம் வாழ்க்கையை மீண்டும் அர்ப்பணிப்போம். கர்த்தாவே, இந்த தவக்காலம் முடியும் போது நான் மாறிய மனிதராக இருக்கட்டும். என் வார்த்தைகள் மென்மையாவதாகட்டும். என் சிந்தனைகள் தூய்மையாவதாகட்டும். என் செயல்கள் உமக்கு பிரியமானதாகட்டும். இன்று முதல் நாள் அமைதியாக தொடங்குங்கள். ஆழமாக சிந்தியுங்கள். உண்மையாக ஜெபியுங்கள். இந்த தவக்காலம் உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனையாக இருக்கட்டும். ஆமென்.